ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினம் 5 கணிதம்ன்ற நம்ம சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 28வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ல மைய கோணம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஏரியா செக்டார், அதாவது சர்க்குலர் செக்டார்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. The area of the sector of circular radius 21 centimeter is 231 centimeter square. Find the central angle கேட்டிருக்காங்க. நமக்கு ஏரியா ஆஃப் செக்டாருக்கான ஃபார்முலா, வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு என்பதுதான் நமக்கான ஃபார்முலா. இதுல நமக்கு என்னென்ன தெரியும்? ஏரியா தெரியும். ஏரியா எவ்வளோ? 231. 231ங்கிறது ஏரியா. நமக்கு தீட்டா தான் கேட்டிருக்காங்க. தீட்டா தான் சென்ட்ரல் ஆங்கிள் சொல்லுவாங்க, மைய கோணம்னு சொல்லுவாங்க. டிவைடட் பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22/7. ரேடியஸ் ஆரம்ன்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 21 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ 2 டைம் 21ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். நான் 7ஆல் அடிக்கிறேன். 1 7 7, 3 × 7 21, 1 3 3, 120 × 3 360 கிடைக்கும். 40 × 3 120, 7 × 3 21, 11 × 2 22, 20 × 2 40 கிடைக்குங்க. சோ இங்க டினாமினேட்டர்ல இருக்க 20 வந்து நியூமரேட்டர்ல போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போகும். சோ இன்ட்டு 20 டிவைடட் பை இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 11 × 7ங்கிறது பாத்தீங்கன்னா டிவிஷன்ல வரும். 11 × 7 which is equal to தீட்டா மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ்ல இருக்கும். அடிச்சிடலாங்களா? 1 7 7, 3 × 7 21, பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2 21 ஆயிரும். 3 × 7 21, 11 அடிக்கிறேன். 1 11 11, 3 11 33. அப்ப 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 20 60 கிடைக்கும். சோ நமக்கான சென்ட்ரல் ஆங்கிள்ங்கிறது பாத்தீங்கன்னா 60 டிகிரி என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடல்ல இப்ப ரீசெண்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை அப்படியே ஷேர்ன்ற பட்டன் இருக்கு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3Dன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அரைக்கோளம்ன்ற சப்டிவிஷன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன சார்? 3πr² என்பதுதான் அரைக்கோளத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிட் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². இதோட வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க 6k² கொடுத்திருக்காங்க. ஓகே, வச்சுக்குவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து அதே ஆரம் உள்ள ரேடியஸ்ங்கிறது சேம்னு சொல்லிட்டாங்க. கோளத்தின் புறப்பரப்பினை காண்க. கோளத்தோட புறப்பரப்பு, அதாவது ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது பாத்தீங்கன்னா 4πr². ஓகேங்களா? ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSAனாலும் CSAனாலும் சேம் தான் நமக்கு கோளத்துக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? πr² கண்டுபிடிக்கிறேன். இங்க இருக்க 3 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷன்ல போகும். சோ நான் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 2 × 3 6. அப்ப நமக்கு πr² வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2k² கிடைச்சிருக்கு. நமக்கு கோளத்தோட TSA, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு. எதோட புறப்பரப்பு? ஸ்பியரோடது. கோளத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4πr². நம்ம πr²ங்கிறத பதிலா என்ன போட்டலாம்? 2k² போட்டலாமா? 4 × 2k². அப்ப 4 × 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். k²ங்கிறது அப்படியே இருக்கு. k² போட்டுற வேண்டியதான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். இதே கொஸ்டின் கூட ரிப்பீட்டா இருக்கு, அதிக சான்சஸ் இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8k² என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x, x+3, x+6, x+9, x+12 இன் கூட்டு சராசரி, அதாவது அரித்மேட்டிக் மீன். அரித்மேட்டிக் மீன்னாலும் நார்மல் மீன் சொன்னாலும் கூட்டு சராசரியை தான் குறிக்கும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 எனில் x இன் மதிப்பு காண்க. சார் எனக்கு என்ன சார் எக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்றவங்க
எக்ஸுக்கு பதிலா 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணா 1. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 3 4ன்னு கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 6 இருக்கு, 1 ஆட் பண்ணா 7. எக்ஸ் பிளஸ் 9 இருக்கு, 1 ஆட் பண்ணும்போது 10. எக்ஸ் பிளஸ் 12 இருக்கு, 1 ஆட் பண்ணா 13 கிடைக்கும். ஓகேங்களா? 13 கிடைக்கும். அதாவது இது இப்படி சால்வ் பண்றதை விட நமக்கு ரொம்பவே சிம்பிள். அதாவது ஒரு ஈவன் டிஜிட்ஸா எழுதிக்கலாங்களா? 1 சால்வ் பண்றப்போ 1 4 7 10 13 கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஸ் பாருங்க, வித்தியாசத்தை பாருங்களேன். பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. அப்படி டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் விட்டுருங்க, லாஸ்ட் 2 நம்பர் விட்டுருங்க. நடுவுல என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 7 இருக்கு. 7ங்கிறது நமக்கு எது கூட ஆட் பண்ணும்போது 7 கிடைச்சிச்சு? எக்ஸ வந்து 6 கூட ஆட் பண்ணும்போது தான் 7 கிடைச்சிச்சு. நமக்கான சராசரி பாத்தீங்கன்னா அப்ப எக்ஸ் பிளஸ் 6 இதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க? 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் நமக்கு 60ன்னு சொல்லியிருக்காங்க. சோ பிளஸ் 6 இருக்கிறது ஈக்குவல் டான்ஸ் இருக்கும்போது மைனஸா போயிடும். 60ல இருந்து 6 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 54ன்னு கிடைக்குங்க ரோ. சோ ரொம்ப சிம்பிளானதா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் டி 54 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 9 எக்ஸ் பிளஸ் 12 இருக்கு. ஒவ்வொருத்துக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்களேன். எக்ஸ் கூட எதை ஆட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 3ன்னு கிடைக்கும்? 3 ஆட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 3யோட 3 ஆட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 6ன்னு கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 6ஓட 3 ஆட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 9ன்னு கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 9ஓட 3 ஆட் பண்ணும்போது 12ன்னு கிடைக்கும். அப்ப டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. சோ நடுவுல இருக்க நம்பர் தான் நமக்கான ஆவரேஜ் நம்பரா இருக்கும் சொல்றேன். லெஃப்ட்ல 2 சைடு, ரைட்ல 2 நம்பர் விட்டுட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 6ங்கிறது நமக்கு ஆவரேஜ் 60ன்னு கொடுத்துருக்காங்க. சோ 60ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 54ன்னு கிடைக்குங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் போவாங்களா? ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான் கொடுத்துருக்கோம். நமக்கான அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஏஜஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ராஜுவின் தந்தை வயதானது. தந்தைங்கிறத நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபாதர்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவாலிட்டி ராஜுவின் வயதை போல், ராஜுவை நான் சன்னு எடுத்துக்கிறேன். வயதை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ 3 டைம்ஸ் ஆஃப் எஸ் எழுதியாச்சு. 3 மடங்கை விட 5 அதிகம்னு கொடுத்திருக்காங்க. 5 அதிகம்னா என்ன பண்ணிடலாம்? ஒரு 5ன்ற நம்பரை கூட்டிடலாம். ஓகேங்களா? 5 ஆட் பண்ணிடலாம். இதே இந்த இடத்துல 5 குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா -5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபாதரோட வயசுங்கிறது சன்னோட வயசோட 3 மடங்கை விட 5 கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. சோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராஜுவின் தந்தை வயது 44ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபாதரோட வயசு 44ன்னு கொடுத்துட்டு ராஜுவோட வயசு என்னன்னு கேட்கறாங்க. சோ சிம்பிளா 3 இயர்ஸ் பிளஸ் 5 அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்க பிளஸ் 5ங்கிறது ஈக்குவல் டென்ஸ் வரும்போது என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது 44 மைனஸ் 5. 44 5ஆல மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 39ன்னு கிடைக்கும். நமக்கு சன்னோட வயசு தான் தேவை. சோ 3 டிவிஷன்ல கொண்டு வந்துடலாம். 1 3 3 13 இன்ட்டு 3 39. அப்ப ராஜுவோட வயசு எவ்வளவு இருக்கு? 13ன்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் சி 13 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்ப்போங்களா? நமக்கான கடைசி சம் பார்க்கலாம். நமக்கான கடைசி சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. முதல் 20 இயல் எண்களின் வீச்சுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு இயல் எண்கள்னா என்ன? இயல் எண்கள்ங்கிறது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப் டு 20 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்தோட இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, வீச்சுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பெரிய மதிப்புல இருந்து சிறிய மதிப்பை மைனஸ் பண்ணிடணும். பெரிய மதிப்புங்கிறது 20, சிறிய மதிப்புங்கிறது 1. 2 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 19ன்னு கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 19 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்ங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வீச்சு கெழுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் தான். இந்த क्वेश्चनக்கான PDF என்னன்னா நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி இந்த PDF பிரிண்ட் போட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா क्वेश्चनமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். நம்மளா ஒரு क्वेश्चन கூட இன்ன வரைக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்கல. எல்லா क्वेश्चनமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மேம்படுத்திருக்கு, அது எங்களுக்கும் உதவும். முக்கியமா லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.